வணக்கம் மக்களே. பிக் பாஸோட மார்னிங் அப்டேட்ஸில் என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஸோ டெய்லி ஒரு மார்னிங் டாஸ்க் வரும். இப்போ அந்த மார்னிங் டாஸ்க்லாம் கூட நிறுத்திட்டாங்க போல். அந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க முடியுது. ஸோ இன்றைக்கி மணியோட கேப்டன்சியோட தொடக்கமே நல்லா இருந்ததுங்க. ஸ்டார்டிங் வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு மார்னிங் எக்ஸசைஸ் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸசைஸில் ஸ்ட்ரெச்சஸில் ஆரம்பித்த விதம் சூப்பராக இருந்தது. அதில் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க, ஒரு சிலர் கலந்துக்கல அப்படின்ற மாதிரி. யார் விசித்ரா, அதுக்கப்புறம் ரவீனா கலந்துக்கல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா கலந்துக்கல. இந்த ஒரு சிலர் கலந்துக்கல. மற்றபடி அந்த ஸ்ட்ரெச்சஸ் அந்த ஃபிட்னஸில் ஆரம்பித்தது ஒரு நல்ல இனிஷியேட்டிவாக நான் பார்த்தேன். இது ஒரு விஷயம் நடந்தது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கேட்டுட்டு இருந்தீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, விஷ்ணு என்ன பதில் சொன்னார் நிக்சன் அப்படி பேசினதுக்கு. லைவில் நடந்துருச்சு. என்ன நடந்தது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நாமினேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, போன வாரம் நாமினேஷன் நடக்கலை, போன வாரம் நடந்து தான் நானும் போயிருப்பணும் அப்படின்ற மாதிரி நிக்சனுக்கு பல டவுட்டுகள் கேள்விலாம் இருந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல விஷ்ணு பேசும்போது சொல்கிறாரு, ப்ரோ இந்த வாரம் டவுட்டு தான், கண்டிப்பாக 2 எலிமினேஷன் அப்படின்னும் போது யோசிக்கிறாரு, 2 எலிமினேஷனாக நான் கூட போயிருதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நிக்சன் சொல்கிறாரு. விஷ்ணு நானும் இந்த வாரம் கடைசியாக இருக்குமோ எனக்கு அப்படின்ற மாதிரி தோணுது அப்படின்றாங்க சொல்கிறாங்க. ஏன்னா இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட் வந்து ரொம்ப டைட்டான லிஸ்ட்டு, எல்லாருமே கொஞ்சம் டைட்டான பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. யார் போவாங்கன்னு தெரியல, பட் நான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நிக்சனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, விஷ்ணுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்ற மாதிரி இந்த நம்பிக்கை இருக்குது. அப்படியே அங்கேருந்து நகர்ந்து போய் தான் அந்த விம் லிக்விட் இடத்துல உட்காந்து பேசும்போது, அர்ச்சனாக்கா பார்த்தீங்களா ப்ரோ, அர்ச்சனாக்கா பார்த்தீங்களா எப்படி பண்ணுறாங்க, நீங்கள் அந்த ப்ரோமோவில் பார்த்தீங்களா, அதுதான் எக்ஸாக்ட் சீன். அதை தவிர்த்து பெருசாலாம் நடக்கலை. ப்ரோமோவில் பேசினது தான் எபிசோட்லேயுமே பேசினார், லைவ்லையும் பேசினார். அந்தளவுக்கு பெருசாக பேசலை. எப்படி ஒரு மாறுதல் இருக்குது, இப்படிலாம் மாறிட்டாங்களே இதெல்லாம்ட்டு. ஸோ அது நிக்சனுக்கு வர டவுட் ஓகே, நியாயமான விஷயம் தான். ஏன்னா உடனே இப்படி மாற முடியும், இந்த மாதிரி கேள்விகள்லாம் கரெக்ட், அதை நான் தப்பே சொல்லலை. பட் என்னென்னா இந்த கேள்விகளை வந்து நீங்கள் சாரி கேட்கும்போது நீங்கள் முன்னாடி சொல்லியிருக்கணும். அங்கே சொல்லாமல் வந்து பின்னாடி பேசுறது ரொம்ப ரொம்ப தப்புங்க. என்னை பொறுத்தவரையும் அது தப்பு. நீங்கள் உங்களுக்கு ஒரு வீக் இல்லையா, முன்னாடியே சொல்கிறீங்க, நீங்கள் இந்த மாதிரி இருக்கீங்கன்னு முன்னாடியே சொல்லிடுங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு மாதிரியும் பின்னாடி ஒரு மாதிரியும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய இடத்துல மார்க் பண்ண விதம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. பல இடத்துல இதை பண்ணிகிட்டே இருந்தார். அவங்களோட ஆக்ஷன்லேருந்து எல்லாத்தையுமே எடுத்து பண்ணுறாரு. ஏங்க 40 நிமிஷம் போட்டு அடிச்சிருக்காருங்க. 40 நிமிஷம் கமல் சார் போட்டு அடித்தா அந்த எஃபெக்ட்லாம் வரதான் செய்யும். எஃபெக்ட் வராமல் இருக்காது. நேற்று உன்னை போட்டு அடிச்சிருந்தா நீ என்ன மாதிரி ஆயிருப்ப? நீ அப்படியே வந்து ஸ்ட்ராங்காக உட்காந்துருப்பாரா? முடியாதுல்ல. அதனால தான் விஷ்ணுவும் சரி அர்ச்சனாவும் சரி இந்த நிலைமை. பட் இந்த பேச்செல்லாம் ஒரு பக்கம் நிக்சன் பேசினதை கேட்டு அப்படியே எதுவுமே ரியாக்ட் பண்ணல, எதுவுமே பதில் சொல்லலை விஷ்ணு. ஏன்னா விஷ்ணு கிட்ட நேற்று அர்ச்சனா என்ன சொன்னாங்க, ப்ரோ இது ஒரு வேளை நம்மளோட கடைசி வாரமாக இருக்கலாம், நீங்கள் கூட எலிமினேட் ஆகலாம், நாங்கள் கூட எலிமினேட் ஆகலாம், நம்ம சந்தோஷமாக ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு போகலாம், என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு போயிடலாம், ஏன் ப்ரோ இப்படி அப்படின்றது தான். அர்ச்சனா வந்து அந்த எண்ணத்தில் தான் விஷ்ணுவும் கூப்பிட்டு வந்து அப்செட்டாக இருக்காருன்றதை பேச வச்சாங்க. பேச வச்சதுக்கான முயற்சி பண்ணாங்க. இதுதான் பண்ணாங்களே தவிர வேறு எதுவுமே பண்ணல. அவர் அப்செட்டில் ரொம்ப டவுனாக இருக்கிறாரு, அவரை மோட்டிவேட் பண்ணுன்றதுக்காக பேசி அந்த இஷ்யூலாம் சால்வ் பண்ணி முடித்தார். இப்போ வந்து அவர் நார்மலாக காலைல வந்து பூர்ணிமா கிட்ட பேசுறது இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக நார்மலாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் பூர்ணிமா கிட்ட விஷ்ணு கிட்ட நீ உஷாராருன்ற மாதிரி விக்ரம் மற்றும் மாயா வந்து அட்வைஸ் காலிலே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உஷாரா இருங்கப்பா, இதெல்லாம் இருக்குது, இது ரொம்ப இதுவாக இருக்குது, பார்த்துரு உன்னை எப்போ வேணாலும் வச்சு செய்வார் அப்படின்ற மாதிரி இந்த அட்வைஸ்லாம் ஒரு பக்கம் மாயா அண்ட் விக்ரம் வந்து கொடுக்க முடிஞ்சதையும் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பெட்ரூமில் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. இதுதான் என்னால் ஏற்றுக்கவே முடியல. டோட்டலி ஐ எம் அப்செட் வித் விஷ்ணு. என்னென்னா பூர்ணிமா கிட்ட சொல்கிறாரு, தினேஷ் தான் என்னை ஃபுல்லாக கன்ஃபியூஸ் பண்ணிட்டாரு, தினேஷ் தான் என்னை ஃபுல்லாக கன்ஃபியூஸ் பண்ணி இது பண்ணி விட்டாருன்றது. போன வாரம் தினேஷ் என்னையா உன்னை ஃபுல்லாக கன்ஃபியூஸ் பண்ணாரு, எனக்கு புரியலையே, அவர் ஃபுல்லாக கன்ஃபியூஸ் பண்ணிட்டாராம். அப்படி எதுவும் எனக்கு பண்ண மாதிரி தெரில மக்களே. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்ஸில் போட்டுருங்க. தினேஷ் வந்து விஷ்ணுவை கன்ஃபியூஸ் பண்ணிட்டார், இதெல்லாம் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி பூர்ணிமா கிட்ட சொல்கிறாங்க. இதை நான் பார்க்கல, நீங்கள் பார்த்துருந்தா சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பூர்ணிமா சொல்லிடுங்க, எப்பா நீ கேப்டன்சியில் அடி வாங்கினது முழுக்க நீ தான் காரணம், அடுத்தவங்களாம் நீ சொல்லக்கூடாது, நீ தான் காரணன்ற மாதிரி டேரெக்டாக வந்து பூர்ணிமா சொல்லிட்டாங்க. அப்படியே கம்ப்ளீட்டாக டீம் பி. ஸோ அப்படியே வந்து பூர்ணிமாவுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக பூர்ணிமா சைடே வந்துட்டார் விஷ்ணு அப்படின்றது சொல்லலாம். சில பேர் அர்ச்சனா தானே அதுவும் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. பட் அர்ச்சனா அப்படி அவங்க கூட எல்லாருக்கிட்டையும் மிங்கிள் ஆகணுன்ற முயற்சியில் இருக்காங்க, எல்லாருக்கிட்டையும் பேசுறதில்லைன்ற முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் முழுசாக அதில் போயிருந்தா நேற்று கூல் சுரேஷுக்கு எதிராக வந்து விசித்ரா வச்ச வாதம் தப்புன்றதே, விசித்ரா மேம் அந்த குரூப் ஒட்டுமொத்த குரூப் இருக்கும்போதே விசித்ரா மேமுக்கு எதிராக வந்து நீங்கள் சொன்ன விவாதம் தப்பு, நீங்கள் அதை எடுத்து பேசியிருக்கூடாது, அவங்க வெளியில் இருந்து அவங்க ஒய்ஃப் பார்க்கறது எப்படி பார்ப்பாங்கன்றதே, அவங்க அங்கே இருந்தும் எல்லாருக்கும் முன்னாடி யாருமே கேட்காத விஷயத்த அர்ச்சனா கேட்டு கூல் சுரேஷுக்கு ஒரு பாயிண்ட் ஹைலைட் பண்ணி விட்டாங்க. ஸோ அந்த மாதிரி செயல்கள்லாம் ஒரு பக்கம் செஞ்சுட்ருக்காங்க. இதெல்லாம் பார்க்க முடியுது. ஸோ இன்றைக்கி எல்லாரும் வந்து லுங்கிகள் கட்டி கொண்டு இருப்பாருக்கு போல். காலையிலேயே வந்து லுங்கி எல்லாருக்கும் பிக் பாஸ் கொடுத்தாரு. அதனால் இன்றைக்கி வந்து லுங்கி டே என்று அறிவிக்கப்படுகிறது.